ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எங்களை இந்த இடத்துல நிறுத்திய தேவாதி தேவனுக்கோடான கோடி நன்றி. எங்களை அன்போடு அழைத்த சேகர தலைவர் ஐயா அவர்களை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இப்படிலாம் பண்ணுற ஜெபம் வேஸ்ட்டுன்னு ஒருபோதும் நினைக்கவே கூடாது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது முழு இரவு ஜெபத்தில் ஜெபிச்சிருக்காங்க, நான் கேட்டிருக்கிறேன். தேட்டர்லாம் மூடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா நிறைய தேட்டர் என்ன செஞ்சிட்டாங்க, மூடிட்டாங்க. லஞ்சம் ஊழல்லாம் ஒளியட்டுன்னு ஜெபம் பண்ணாங்க. நிறைய இடத்துல லஞ்சம் ஊழல் ஒளிந்திருக்கிறது. நேற்று முந்தா நாள் ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன் நியூஸ் பேப்பரில். அதில் போட்டிருந்தாங்க, சிகரெட் குடிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு போட்டிருக்காங்க. சிகரெட் குடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஜெபம் பண்ணுற எல்லா ஜெபங்களுக்கும் ஒரு நாள் தேவனால் என்ன செய்ய முடியும், பதில் கொடுக்க முடியும். நம்ம ஜெபம் ஒருபோதும் மரித்து போகாது. நமக்கு கூட மரணம் உண்டு, நம்ம ஜெபங்களுக்கு என்ன கிடையாது, மரணம் கிடையவே கிடையாது. ஒருவேளை தேர்தலுக்காக ஜெபிச்சமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு ஆண்டவர் ஒரு கற்பனை கொடுத்தார். இது கற்பனை நான் சொல்கிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் ஜெப தூபமாக போகுது. அப்போ ஆண்டவர் தேவதூதர்கள் அழைக்கிறார். எந்த நாட்டிலிருந்து இவ்வளவு ஜெபம் வருகிறது என்று கேட்கிறார். இப்போ எல்லாரும் சொன்னாங்களா, ஆண்டவரே இந்தியாவிலேருந்து இவ்வளவு ஜெபம் விண்ணப்பம் வந்திருக்கு. இப்போ ஆண்டவர் கேட்டாராம், இந்த எழுப்புதலுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டாராம். இப்போ சொன்னாங்களாம், டிஎல் மூடி மாதிரி அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இந்த எழுப்புதலுக்கு காரணம் அப்படின்னு அவங்க கூட்டணியே வர வச்சுருங்கன்ட்டார் போல். சரியா? என்னுடைய கற்பனை. நான் ஒருவேளை கடைசி நாட்களில் எழுப்புதல் காலத்தில் யாரை வைக்க வேண்டுமோ ஆண்டவர் அவர்களை என்ன செய்யலாம், வைக்கலாம். ஒருவேளை நல்லவங்களுக்கு காலம் கிடையாது. ஆனால் நீங்கள் யார் ஆட்சி காலத்தை பார்த்தும் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களையும் என்னையும் ஆட்சி செய்கிறவர் கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் உங்களையும் என்னையும் அவர் ஆட்சி செய்கிறார். நம்மை ஆட்சி செய்கிறவர் ராஜாதி ராஜா. அதனால் மனிதர்களை பார்த்து பயந்து அச்சப்பட்டு நடுங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. பிரச்சனைகள் இருக்கிறது. வட இந்தியாவில் மிஷினரிகள் பாதிக்கப்படுகிறார்கள், உண்மைதான். இந்த பாதிப்பை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கும் மரிப்பதற்கும் தான் நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே மரித்தால் மறுவினாடி அங்கே என்ன தரும். இன்னும் கடைசி காலம், பொல்லாத காலம். சிப்பை பதிக்கிறதுக்குரிய வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் உலகத்தை படைக்கும்போது ஒரு கட்டளை கொடுத்தார், இந்த பழத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரே ஒரு கட்டளை தான், சிப்பை பதிக்க கூடாது. இந்த சிப்பை பதிச்சு அது மூலமாக தான் ஜாமான்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிற காலம் வரலாம். இப்படி வந்தாலும் நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, பதிக்க கூடாது. ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு உங்கள் மத்தியில் பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த செய்தியின் தலைப்போ, சோதனையில் தப்பிக்கொள்வது எப்படி. என்ன தலைப்போ? ஆமாம், சோதனையில் இருந்து நம்மை தப்பிக்கொள்வது எப்படி, சோதனையிலிருந்து நம்மை காத்து கொள்வது எப்படி, அதுதான் இன்னைக்கு செய்தியின் தலைப்போ. ஏன்னா வேத வசனம் சொல்கிறது, எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம் வாசிங்க. மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இல்லை விழிப்பெண் ஜெபம்னு சொல்லுவாங்க, நம்ம முன்னிரவு ஜெபம் சொல்கிறோம்ல. நம்ம இதில் என்ன, நம்ம தூங்காமல் ஜெபிக்கிறது அல்ல, நம்ம அவேர்னஸோட இந்த விழிப்போடு என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லார், நீங்கள் என்ன செய்யணும், 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாது. அதனால தான் நம்ம ஜெப குறிப்பு நேரம் 1 மணி நேரம் வைத்திருக்கோம். 1 மணி நேரமாவது என் கூட நீங்கள் விழித்திருக்க கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். இன்னைக்கு 1 மணி நேரம் ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டாருன்னா அவர் பெரிய ஊழியக்காரர் இல்லை, பெரிய ஆளாக பார்க்குறோம். ஆனால் 1 மணி நேரமாவது அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்க, ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ
பலவீனம் உள்ளது. மாம்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் டயர்டாயிரும், சீக்கிரத்தில் படுக்கணும்னு தோணும். அது மாதிரி மாம்சம் வந்து டக்கு டக்குன்னு சோர்வடைஞ்சிரும். ஆனால் ஆவி எப்படி இருக்கும்? அதனால தான் சிலர் ஜோமனும் போது பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் சோத்திரம் சோத்திரம், சென்னையில் ஒரு நண்பரை பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. சிலர் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அடிக்கடி ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி அடிக்கடி சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம தூங்கும் போது கூட நம்மளை அறியாமலே நம்முடைய ஆவி ஜெபிக்க என்ன செஞ்சிடும்? ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எப்பொழுதுமே ஜெபத்தில் விழித்திருப்பது ரொம்ப நல்லது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காத்து கொள்ளும். பாருங்கள், இப்போ பைபிளில் எத்தனை விதமான சோதனை இருக்கிறது, அது என்னென்ன சோதனை, அதிலிருந்து எப்படி தப்பிக்கொள்வது அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி ஒரு நிறைய சோதனைகள் இருக்கிறது. ஒரு 4 விதமான சோதனையை நம்ம தியானிக்கலாம். முதலாவது தேவனிடத்திலிருந்து வரும் சோதனை. என்ன சோதனை? தேவனிடத்திலிருந்து வரும் சோதனை. இப்போ மனிதர்களாகிய நமக்கு ஆண்டவர்கிட்ட இருந்தே சோதனை வரும். பாருங்கள், 5 அப்போ 2 மீனை 5000 பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் பிலிப்பை கூப்பிட்டு கேட்குறார். அவர் செய்ய போகிற அற்புதத்தை அறிந்திருந்தே அவர் கேட்குறார். அவன் என்ன பதில் சொல்லுவான் அப்படிங்கிறதுக்காக அவனை கூப்பிட்டு கேட்குறார். பைபிள் அப்படியே எழுதியிருக்கோம். அவனை சோதிக்கும்படி எப்படி கேட்டார். அதாவது சோதனை தேவனிடத்திலிருந்து வரும். அந்த சோதனையில் எப்படி ஜெயிக்குது வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இங்க என்ன போட்டிருக்கு? தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்ப யார்கிட்ட இருந்து சோதனை வருகிறது? தேவனிடத்திலிருந்து சோதனை வருகிறது. சில மனிதர்களுக்கு தேவனிடத்திலிருந்து சோதனை வரும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பாவ சோதனைகளை கொடுக்கிறவர் ஆண்டவர் அல்ல. இப்போ அவருடைய பிள்ளைக்கு ஒரு பாவத்தை அனுமதித்து சோதிக்கிறவர் தேவன் கிடையவே கிடையாது. பாவத்தை கொடுத்து சோதிக்க மாட்டார். என்னை நேசிக்கிறானா, என் மேலே அன்பாக இருக்கானா, எனக்கு பயப்படுறானா, என்னை விசுவாசிக்கிறானா, என்னை நம்புகிறானா, அந்த மாதிரி சோதனைகளை ஆண்டவர் செய்கிறது உண்டு. ஆனால் பாவத்தை கொடுத்து ஒருவரையும் அவர் சோதிக்க மாட்டார். இதில் தெளிவாக இருக்கணும். நம்ம பாவ சோதனை ஆண்டவர் கொடுத்த. சிலர் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் சோதிக்கிறார், கிடையவே கிடையாது. இல்லை, சென்னையில் ஒரு சகோதரி தெரியும். அவங்க சொன்னாங்க, பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆண்டவரை செய்ய போகிறேன் பாவத்தை, என்ன செஞ்சுருங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அட்வான்ஸ் புக்கிங்கா? இல்லை, மன்னிப்பை முதல்ல கேட்டுட்டு 2வது பாவம் செய்வோம். அப்படியெல்லாம் நம்முடைய ஆண்டவர் செய்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அப்போ என் பிள்ளை என்னை நேசிக்கிறானா, என் மேலே அன்பு வச்சுருக்கானா, அப்படியெல்லாம் நேசிப்பார். ஒரு மிஷினரியுடைய சாட்சி நான் அடிக்கடி சொல்வது, 18ஆம் நூற்றாண்டில் அவங்க மிஷினரி ஊழியம் செய்தார்கள். அப்போ கப்பல் பிரயாணம் தான் அந்த நாட்களில். அப்போ 6 மாத கப்பல் பிரயாணம்லாம் இருக்குமா. இப்போவே நம்ம மீன் பிடிக்கிறவங்கலாம் சிலர் கடலுக்குள்ளே போனாங்கன்னா, போன வாரம் ஒரு கடற்கரை கிராமத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை ஒரு செய்தி கொடுக்கும்படியாக ஒரு சபைக்கு அழைக்கப்படும். அப்போ சொன்னாங்க, ஆண்கள்லாம் கடலுக்கு போனாங்கன்னா 20 நாள் கழித்து வருவாங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 20 நாள் கழித்து எப்படி தண்ணியிலே 20 நாள் சாப்பிட்டு தண்ணியிலே இருக்கிறது நினச்சா ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அந்த நாட்களில் 6 மாத கப்பல் பிரயாணம். அப்போ அந்த மிஷினரி 6 மாதம் கப்பல் பிரயாணம் பண்ணணுமேன்னு சொல்லி கப்பலில் போகிற நாட்களில் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் பார்த்தீங்க அப்படின்னா, கப்பல்லே ஊழியம் செய்வோமேன்னு சொல்லி கப்பல்லே ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். கப்பல்லே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துவோமேன்னு சொல்லி. நான் கல்லூரி படித்த நாட்களில் டெல்லியில் ஒரு 3 நாள் என்எஸ்எஸ் கேம்புக்கே நான் அனுப்பியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் பிரயாணம், ட்ரெயினில் 3 நாள் போனோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் எல்லாம் ட்ரெயின்லேயே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணி என்ன செஞ்சோம், ஆண்டவரை ஆராதித்தோம். அது மறக்க முடியாத ஒரு ஆராதனையாக இருந்துச்சு. அது மாதிரி கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது அவர் கப்பல்லே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தினார். கப்பல் கேப்டன்லேருந்து எல்லோரும் கலந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. எல்லோரும் கலந்து கொள்ள ஆரம்பித்து கப்பல்லே பயங்கர எழுப்புதல் உண்டாயிருச்சு.
அப்போ ரெகுலராக அந்த 6 மாதம் அந்த கப்பலில் ஆராதனை நடத்துகிறாங்க. இப்போ இவங்க இறங்க வேண்டிய இடம் வருகிறது. அப்போ கணவனும் மனைவியுமா ஜோம் பண்ணுறாங்க. அந்த மிஷினரி குடும்பத்தினர் ஜோம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறங்கணும், ஒரு தீவில் இறங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த தீவில் தங்களை இறக்கி விடும்படி கேட்குறாங்க. கப்பல் கேப்டன் பார்த்தார், அதிர்ச்சி ஆயிட்டார். இந்த தீவுலையா நீங்கள் இறங்க போகிறீங்க? இந்த தீவு மோசமான தீவு. இங்கே இருக்கிற மக்கள் மனிதர்களை என்ன பண்ணுவாங்க, சில சமயங்களில் மனிதர்களை வேட்டையாடி விடுவார்கள். அந்த ஆதிவாசி மக்கள் கொடுமையானவர்கள். சில நேரங்களில் தன் இனத்தில் அல்லாத மனிதர்களை பார்த்தால் அவர்களை வேட்டையாடி தின்று விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த மிஷினரி இல்லை, ஆண்டவர் எங்களை இங்கே தான் ஊழியம் செய்ய சொல்கிறார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ கப்பல் கேப்டன் சொல்கிறார், அப்போ நீங்கள் ஒரு லைஃப் போட்டை என்ன செஞ்சுங்க, என்கிட்ட இருந்து வாங்கி கொள்ளுங்க. பாருங்கன்னா பெரிய கப்பலில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன லைஃப் போட் இருக்கும். நான் ஒரு முறை சிங்கப்பூர் டு மலேசியா கப்பல் பிரயாணம் பண்ணும்போது தான், கப்பல்னால் ஏதோ ஆம்னி பஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா கப்பல்லே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. கப்பல்லே பார்த்தீங்கன்னா உலகத்தில் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அதை என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லைஃப் போட்டு தொங்க விட்டுருக்குறாங்க. ஏன்னா கப்பல் விபத்துக்குள்ளே ஆகும்போது அதில் தப்பிக்கொள்ளணும், அந்த மாதிரி காரியத்துக்காக வச்சுருக்கா. அப்போ கப்பல் கேப்டன் சொன்னார், இந்த மிஷினரி குடும்பத்தை பார்த்து, நீங்கள் அந்த தீவுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் சொல்கிற ஒரு ஆலோசனை கேளுங்க. நான் ஒரு லைஃப் போட்டை தாரேன், அதை நீங்கள் என்ன செய்யுங்க, நிறுத்தி கொள்ளுங்க. கடற்கரை ஓரத்தில் வீடை கட்டி கொள்ளுங்க. திடீர்னு ஒருவேளை அந்த மனிதர்கள் உங்களை கொல்லணும்னு நினச்சிட்டாங்கன்னா டப்புன்னு லைஃப் போட்டில் ஏறி தப்பிச்சு வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. இவங்களும் அந்த கேப்டனுடைய சொல்ல கேட்டு அந்த படகை லைஃப் போட்டை வாங்கிட்டு போயிட்டார். கடற்கரை ஓரத்தில் வீடை கட்டிட்டாங்க. கடற்கரை ஓரமாக தான் இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பாருங்கள், அந்த அவங்க யாரையும் இவங்களை ஒன்றும் பண்ணலை. அப்படி நாட்கள் செல்ல 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 1 வருஷம் 2 வருஷம் போயிடுச்சு. 2 வருஷம் ஊழியம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. 2 வருஷம் ஊழியம் செஞ்சு முடித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சோர்வு உண்டாயிருச்சு. ஊழியத்தின் மேலே ஒரு சோர்வு உண்டாயிருச்சு. ஏன்னா ஊழியம் பண்ணாலும் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வந்து. பகுதி நேரமாக ஒரு 7 வருஷம், அதுக்கு பிறகு 13 ஆண்டுகள் முழு நேர ஊழியத்தில் நான் இருக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறேன். எனக்கே ஒரு டைமில் சோறு வந்துருச்சு. நம்ம ஊழியம் செய்கிறது கரெக்டு தானா? சும்மா போய் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணுறோம், யாராவது ரட்சிக்கப்படுறாங்களா? பேதுரு பண்ண ஒரு பிரசங்கத்தில் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 5000, 6000, அப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. நம்ம இன்னைக்கு 3000 பிரசங்கம் பண்ணாலும் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. ஒரு சோறு. பேசாமல் நானும் மிஷினரி ஆயிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினரி ஊழியத்தில் 1 மாதத்தில் நான் என்ன செஞ்சேன், ஜாயின் பண்ணி பாண்டிச்சேரியில் மிஷினரி ஊழியத்தை நான் பார்த்தேன். அப்புறம் ஆண்டவர் தெளிவாக பேசினார், சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த மிஷினரிகள் 2 வருஷம் ஊழியம் செஞ்சு ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படலை, சோர்வாயிட்டு. நம்ம ஊழியத்தினுடைய விளைவே ஆத்தும ஆதாயம்தான். ஆத்தும ஆதாயத்தை எப்படியாவது நம்ம செய்யணும். நான் இப்படி எங்கே மீட்டிங் போனாலும் இந்த மாதிரி தம்பிமாரை கூட்டிகிட்டு வருவேன். குட்டியா யார் புதுசாக வந்தால் கூட கூட்டிகிட்டு வந்துடும். ஏன்னா எப்படியாவது ஆண்டவர் அவர்களை தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அவர்களையும் ஒரு ஊழியராக எடுத்து தேவன் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தோடு செய்கிறது உண்டு. அங்கே ஒருவருமே ரட்சிக்கப்படலை. அப்படின்னு உடனே அவங்களுக்கு பயங்கர சோர்வாயிடுச்சு, யாருமே ரட்சிக்கப்படலை. அப்போ தப்பாக ஊழியத்துக்கு வந்துட்டோமோ, இந்த ஊருக்கு தவறாய் வந்துட்டோமோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். அப்போ கணவன் மனைவி தனியாக போய் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர்கிட்ட மணிக்கணக்காக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் கேட்டாராம், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண பிறகு என்ன நம்புறியா? ஆண்டவரே நம்புகிறேன். திரும்பவும் ஜெபிக்கிறாங்க. திரும்ப ஆண்டவர் கேட்குறாரு, என்ன நம்புறியா? நம்புகிறேன் ஆண்டவரை. திரும்பவும் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு சொல்லார், உங்களை நம்பி தான் ஆண்டவர் இவ்வளோ தூரம். இப்போ ஆண்டவர் கேட்டாராம் மெல்லிய சத்தத்தில், என்னை நம்பி நான் எதுக்கு இந்த லைஃப் போட்டை நுப்பாட்டி வச்சுருக்கேன்னு கேட்டான். அப்போ தான் அவங்களுக்கு அவங்க செஞ்ச தப்பு என்ன செய்யுது புரியுது. உடனே அந்த படகை எடுத்து கடற்கரை ஓரத்தில் இருந்த படகை இழுத்து அதில் தீ வைத்து கொளுத்திட்டார். தீ கொபு கொபு கொபுன்னு எரியுது. தீ எரியிறதை பார்த்து அந்த ஆதிவாசி மக்கள் எல்லாரும் வந்து கூடிட்டாங்க. அவங்க எல்லாம் என்னடா 2 வருஷம் நம்ம மத்தியில் இருந்தாங்க, ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ பார்த்தா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே. அன்றைக்கு அவங்க வேடிக்கை பார்க்க வந்திருக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை பிரசங்கித்தார்.
இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி. அன்றைக்கு மாத்திரம் ஏறத்தாழ 200 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. 2 வருஷம் ஒரு விளைவில்லாத ஊழியத்தில் ஒரே நாள் கர்த்தர் மிகப்பெரிய விளைவை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இது எதுக்காக நான் இவ்வளோ பெரிய சம்பவத்தை சொன்னேன் அப்படின்னா, ஆண்டவர் என்னை நம்புறியான்னு என்ன செஞ்சார்? டெஸ்ட் வைக்கிறார். சில நேரத்தில் நம்மளை ஆண்டவர் ஒரு பண தேவை இருக்குது, உடனே என்ன பண்ணுறீங்க? மகளிர் குழு தலைவியை கூப்பிடுவீங்க. ஏக்கா மகளிர் லோன் எவ்வளோ கிடைக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? இல்லை இந்த நகையை வச்சிடலாமே, இதை வச்சா எவ்வளோ கிடைக்கும்? சுற்றி நம்மளால் முடிஞ்ச காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். எதுக்குமே வழி இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட வருவோம் தானே. சிலர் உடம்பு சரியில்லை, சின்னதாக சிலர் எவ்வளோ தான் வந்தாலும் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. டாக்டர்கிட்ட போய் அவர் ஏதாவது சொல்லிட போகிறார் அப்படின்னு. சில ஆட்கள் எப்படி இருப்பாங்க, சின்னதாக ஏதாவது உடம்புல வந்துட்டா கூட உடனே டாக்டர் போய் பார்ப்பாங்க. டாக்டர் ஒன்றும் இல்லாமல் போங்கம்மா அப்படின்னு சொல்லுவார். சிலர் சீரியஸாகவே வியாதிப்பட்டு டாக்டரால் காப்பாற்ற முடியலன்னா கடைசியில் டாக்டர் சொல்லுவார், இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணும், அப்படி தான் சொல்லுவார். அப்போது ஆண்டவரை நம்பி வருவோம். அதே மாதிரி ஆண்டவரை முதல்ல நம்பணும். இங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வச்ச டெஸ்ட் என்ன? 2வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 22:2. பாருங்க, ஆண்டவர் இப்போ இவனுக்கு என்ன டெஸ்ட் வைக்கிறார்? ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு குழந்தையை கொடுத்துருக்கிறான். அல்ல யோசிச்சு பார்த்தா அவனுக்கு பேர குழந்தை இருக்க வேண்டிய வயசில் யாரை கொடுக்குறார்? ஆமாம், பேர குழந்தையா இருக்க வேண்டிய அப்படி வயசில் குழந்தைய கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பாட்டி வளர்த்த பிள்ளை என்ன பிள்ளையா? பேய் பிள்ளையா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது அர்த்தம் என்னது அப்படின்னா, பேரும் புகழும் உள்ள பிள்ளையா. ஹல்லேலூயா. பாட்டி வளர்க்குற பிள்ளை எப்படி இருக்குமா? பேரும் புகழும். இன்னைக்கு நிறைய மருமகள் மாமியார்ட்ட பிள்ளை கொடுக்கறதே கிடையாது, அதுக்கு எடுத்துகிற போகுது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? ஆமாம், இருப்பாங்க. ஆனால் பாட்டி தாத்தா வளர்ந்தா அந்த பிள்ளைகள் பேரும் புகழும் உள்ள பிள்ளைகளாக இருப்பாங்க. இங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 100 வயதில் குழந்தை கொடுத்து அந்த குழந்தை மேலே எவ்வளோ அன்பு வச்சுருப்பான், இல்லை எவ்வளோ பாசம் வச்சுருப்பான். இப்போ ஆண்டவர் தகன பலியாக கேட்குறார். அந்த நாட்களில் ஆண்டவர் அப்படி கேட்டுக்கிறார். இந்த நாட்களில் அப்படிலாம் கேட்க மாட்டார். உன் பிள்ளை ஊழியத்துக்கு தரியான்னு கேட்பார். நம்ம தேசத்துக்காக கதறி ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஊழியத்துக்குன்னு விட்டா என் கூட நிறைய தம்பிமார் ஊழியத்துக்கு வருவாங்க. சில வீட்டில் சேட்டை பண்ணும்போது ஃபோன் பண்ணி அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளையை கூட்டு போயா ரொம்ப சேட்டை பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அவன் திருந்தி சண்டே ஸ்கூல் எடுக்க ஆரம்பித்து, ஜெப குழுக்கள் எடுக்க ஆரம்பித்து, ரெகுலராக ஊழியத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டான்னா பயந்துருவாங்க. என்னதோ ஊழியக்காரனா ஆயிர போகிறான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க, என் தம்பி இப்போ கூட்டு போகாதீங்க, அவனை கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்பாங்க. அப்புறம் அவன் கெட்டு போய் 2 மிதிச்சவன், அப்புறம் ஐயா கூட்டு போ அப்படிம்பாங்க. அப்புறம் அவனை எங்கே திருத்த? பாருங்கள், இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கலாம், இல்லை உங்களே ஊழியத்துக்கு அழைக்கலாம். ஊழியம்னா இப்போ ஐயா செய்கிற மாதிரி நாங்கள் செய்கிற மாதிரி மட்டும் ஊழியம் கிடையாது. ஜெபமே ஒரு ஊழியம். நீங்கள் நிறைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். இப்போ என்கிட்டயே ஒரு சிலர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பிரசங்கம் இங்கே பண்ணும்போது ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அனுப்பிடுவோம் வாட்ஸ்அப்பில். டெய்லி எங்கெங்கே மீட்டிங் நடக்கு, எத்தனை மணிக்கு நான் செய்தி கொடுப்பேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அதில் சில சகோதரி இருக்கிறாங்க, அவங்க திறப்பில் நின்று முழங்காலில் நின்று 1 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. நான் இங்கே பண்ணுற பிரசங்கத்தை காட்டிலும் அவர்கள் அங்கே பண்ணுற ஜெபம் பரலோகத்தில் மிகுந்த வல்லமையுள்ளதாக இருக்கும். ஜெபிக்கிறது, ஊழியத்தை தாங்கிறது. மிஷினரிகளை சொன்னாங்க சகோதரர், மிஷினரிகளை தாங்கக்கூடிய மாவட்டம் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி, இந்த தென் தமிழகத்தில் இருந்து தான் அநேகரை தாங்குகிறார்கள். அநேக மிஷினரிகளாக சென்றவர்கள் இவர்கள் தான். அநேக ஊழியர்கள் எழும்பின மாவட்டமும் இதுதான். ஹல்லேலூயா. இங்கே இருந்து தான் ஆண்டவர் இந்தியா முழுவதும் அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்புகிறார். அநேகரை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இவன்கிட்ட குழந்தைய கேட்கிறார். இதே பைபிளில் எல்லா வசனத்துக்கும் ஜோடி வசனம் ஒன்று இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிக்கலாம்.
பாருங்க, இங்க ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. அந்த 2வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை காணும். என்ன வார்த்தை பாருங்க? உன் புத்திரன் இருக்கு, உன் ஏகசுதன் இருக்கு, எது இல்லை? நேசகுமாரன் என்ன செய்யல? இல்லை. ஏன்னா அவன் ஒரு காரியத்தை ப்ரூவ் பண்ணிட்டான். அவன் பிள்ளைய விட யாரை அவங்க ரொம்ப நேசிக்கிறேன்? ஆண்டவரை நேசிக்கிறேன். இப்போ ஆண்டவர் தெளிவாக இதில் சொல்லியிருக்கார், நீ இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் என்ன செஞ்சிருக்கேன்? அறிந்திருக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு அப்போ அவனுக்கு வச்ச டெஸ்ட் எதனால? பயப்படுறானா அப்படின்னு சொல்லி. இங்கே எத்தனை பேர் ஆண்டவருக்கு பயப்படுறீங்க? இன்னைக்கு தெய்வ பயமே இல்லை. நிறைய இடத்துல ஆண்டவரை குறித்த பயம் இல்லை. அது இன்றைக்கு வாலிபர்களை எங்கேயாவது பார்க்க முடியுதா? சர்ச்சில் நிறைய வாலிபர்களை பார்க்க முடியாது. பயம் இல்லை. அவன் பெற்றோருக்கும் பயப்படுறதில்லை, ஆண்டவருக்கும் பயப்படுறதில்லை. ஏன்னா அந்த காலத்தில் வீட்டில் நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. 10 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்க, 8 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க, தைரியமாக பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு வீட்டில் 1 இல்லை 2, அதிகபட்சமாக 2, குறைஞ்சது 1. அதுக்கு மேலே யாரும் அலோவ் பண்ணுறது கிடையாது. பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு இன்ஜினியர் ஆக்கணும் ஆசை, அப்பாவுக்கு டாக்டர் ஆக்கணும் ஆசை, ஆண்டவருக்கு ஊழியக்காரன் ஆக்கணும் ஆசை. அவன் யாருக்கும் உதவி இல்லாமல் ஊதாரியாக ஊர் சுற்றிட்டு என்ன செய்வான்? வருவான். இல்லை, பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோன்னே ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுத்துருவாருன்னு பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஜோமன்னார் ஊழியத்துக்கு வரலான்னு. ஆண்டவர் சொன்னாராம், உன் சம்பளம் போதும் என்று. அப்படி ஒரு வசனம் இருக்குது பைபிளில். உன் சம்பளமே போதும் என்று இருண்டார். சிலரை ஆண்டவர் அழைக்கிறார், சிலரை ஆண்டவர் அழைக்கலை. அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பயப்படுறானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறார். ஒரு முறை கும்பாரெட்டி ஃபால்ஸில் கேரளாவில் நான் போயிருக்கும்போது, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 10 ஊழியத்துக்கு வந்த புதிதில் இல்லை 10-20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பகுதி நேரமாக ஊழியம் செஞ்சு ஆரம்பித்த காலத்தில் எல்லோரும் பார்த்திங்கன்னா விசில் அடிக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க. எனக்கு விசில் அடிக்க தெரியாது. ஆனால் ஒரு எண்ணம், நம்மளும் விசில் அடித்து ட்ரை பண்ணலாமா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இங்கேயும் நான் உன்னை என்ன செய்கிறேன்? பார்த்துட்ருக்கிறேன். இங்கேயும் உன்னை பார்த்துட்ருக்கிறேன். நீ ஃப்ளைட்டில் போனாலும் பார்ப்பேன், நீ மெட்ரோ ட்ரெயினில் போனாலும் பார்ப்பேன், நீ பரலோகத்துக்கு வந்தாலும் பாதாளத்துக்கு போனாலும் எங்கேனாலும் என் கண்கள். அப்போ பயந்து நான் அமைதியாக வந்துட்டேன். அந்த நாட்களில் ஒரு திருச்சபையில், சிஎஸ்ஐ திருச்சபையில் நான் ரெகுலராக பிரசங்கம் பண்ணேன். திடீர்னு பார்த்தா அந்த சர்ச்சிலேருந்து ஒரு வேன் டூருக்கு வந்திருக்காங்க வாலிபர்கள். ஒருவேளை பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க வராங்க. ஒருவேளை விசில் அடிச்சிருந்தானா என் நிலைமை எவ்வளோ யோசிச்சு பாருங்கள். அப்போ ஆண்டவருடைய பயம் எப்போவுமே நமக்கு இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா, ஆண்டவர் ஏதோ ஆயுதத்தோட ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துருக்காரா? ஆண்டவர் கையில் அருவா இல்லை ஏதாவது இருக்குது ஆண்டவர் கையில்? அப்படி ஈட்டி ஏதாவது வச்சுருக்காரா? அப்படிலாம் இருந்தால் ஆண்டவரை பார்த்து பயப்படுவாங்களா என்னவான்னு தெரில. ஆண்டவர் பாவம் ஆட்டுக்குட்டியோட இருக்கிறார், இல்லை சிலுவையில் அடித்து தொங்க விட்ட காட்சிகள் தான் இருக்குது. ஆண்டவர் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் இல்லை? அப்போ ஆண்டவருக்கு பயப்படுறதுன்னா அவளுடைய ஃபோட்டோவை பார்த்தோ, ஆண்டவருடைய உருவத்தை பார்த்தோ, சிலையை பார்த்தோ, சர்ச்சை பார்த்தோ பயந்து நடுங்கிறது இல்லை. சிலர் பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கிட்ட வந்தோன்னே பயபக்தி அப்படி போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்ல பழக்கம், விட்டுறாதீங்க. சிலர் அது ஒரு மரியாதை, சர்ச்சுக்கிட்ட வந்துட்டோன்னா. சிலருக்கு சர்ச்சில் ரொம்ப பாசம் இருக்கும் இல்லை? கோயில் பிள்ளைகள் இருப்பாங்க, தேவ பிள்ளைகள்னு இருப்பாங்க. இந்த கோயில் பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சை கழுவாங்க, கழுவ கூப்பிட்டா வருவாங்க. ஆனால் இப்படி ஆவிக்குரிய கூட்டத்துக்கு என்ன வரமாட்டாங்க இல்லை? இதெல்லாம் ஆவிக்குரிய கூட்டம். முன்னிரவு ஜபம், உபவாச ஜபம், துதி ஆராதனை, மற்ற ஆராதனைகள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வரமாட்டாங்க. ஆனால் சர்ச்சை கழுவுன்னு வரும். சர்ச்சு மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. தேவ பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க. நம்ம கோயில் பிள்ளைகளாக இருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவ பிள்ளையை என்ன செய்யணும்? இருக்கணும். அதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு உகந்த ஒரு காரியம். பாருங்கள், ஆண்டவருக்கு பயப்படுறதுன்னா தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம்னு சொல்லியிருக்கு. பாருங்கள், இங்கே ஆபிரகாமுக்கு வந்த சோதனையில் அவன் ஜெயித்தான். அவன் என்ன நினச்சானா, பிள்ளையை வெட்டிடுவோம், ஆண்டவர் ஒட்டி தருவார்னு நினச்சான் இல்லை? ஆண்டவர் நம்ம பிள்ளையை வெட்டி போட்டால் கூட திரும்ப ஒட்டி தர்றதுக்கு வல்லமை உள்ளவர் விசுவாசிச்சான். அவர் நுப்பாட்ட சொல்லுவார்னு அவன் நினைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. ஆமாம், இது தேவனிடத்திலிருந்து வருகிற சோதனை, நாம் தப்பிக்கொள்ளணும். அடுத்து யாரிடத்திலிருந்து ஒரு சோதனை வாசிக்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 1-2 வாசிங்க.
பாருங்க, இதில் பாருங்க, அப்பொழுது இயேசு யாரால சோதிக்கப்பட்டார்? ஆமாம், ரெண்டாவது சோதனை யார்கிட்ட இருந்து வருது? பிசாசுகிட்ட இருந்து வருது. கவனிக்கிறீங்களா? இப்போ முதல் சோதனை தேவனிடத்திலிருந்து வந்த சோதனை, ரெண்டாவது சோதனை பிசாசுகிட்ட இருந்து வர்ற சோதனை. இவன் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னா, பிசாசுனாலே இந்த நம்ம கிறிஸ்மஸ் நாடகத்தில் ஒரு கருப்பங்கி கொம்பு வச்சுட்டு வந்த உடனே பிசாசுனாலே கருப்பாக இருப்பான், கொம்பு வச்சுருப்பான். இல்லை, எங்களை மாதிரி கருப்பாக இருக்கிற ஆட்கள் தான் பிசாசு நிறையா நினச்சிட்ருக்கேன். பிசாசு அப்படி கிடையாது. அவன் ரொம்ப அழகாக இருப்பான். இல்லையா? அவன் ரொம்ப அழகாக கவர்ச்சிகரமாக இருக்கிறவன் தான் பிசாசு. பாருங்கள், இங்கே ஆண்டவருக்கு சோதனை கொடுக்குறான். 3 விதமான சோதனை கொடுக்குறான். முதல் சோதனை, இந்த கல்லை அப்பமா மாற்றுங்க. இல்லை, சில நேரத்தில் நமக்கு சோதனை வரும். உபவாசம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தான் என்ன வரும்? அன்றைக்கி தான் காலையில் வாக்கிங் போன கணவர் பாசமாக வடை வாங்கிட்டு வருவார். அன்றைக்கி தான் யாராவது ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு வருவாங்க. இல்லை, சுகர் வந்த ஆட்கள்கிட்ட கேளுங்களேன். சுகர் வந்த பிறகு தான் உங்களுக்கு லட்டு மேலே பாசமே வரும். லட்டை பார்த்த உடனே சிலர் லட்டுக்கு சிலுவை போடுற, ஏசப்பா இந்த லட்டை சாப்பிட போகிறேன், ஒன்றும் செய்யக்கூடாது ஏசப்பா. கல்யாண வீட்டுக்கு போனாங்கன்னு வச்சுங்களேன், சுகர் ஆட்களுக்கு தான் பாயசத்து மேலே தனி பாசம் இருக்கும். ஒரு டம்ளர் கேட்க மாட்டாங்க, இன்னொரு டம்ளர் கேட்பாங்க. அது பாயசத்து மேலே உள்ள பாசமா இல்லை ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசமானா பாயசத்து மேலே உள்ள பாசம். ஆண்டவர் விசுவாசிச்சா நெத்தியில் சிலுவை போட்டு இயேசுவின் நாமத்தினால சுகர் என்ன விட்டு அகன்று போன்னு சொல்லிடலாம்ல. இல்லை, இனிப்பு மேலே ஒரு பாசம் அதுக்கு பிறகு தான் வரும். சோதனை மனிதனுக்கு அப்படி தான் வரும். நீங்கள் என்னைக்கு உடனே நம்மால் பார்ப்பான், ஏசப்பா இன்றைக்கி தான் உபவாசம் இருக்கும்னு நினச்சேன், வடை வந்துட்டு பிரியாணி வந்துட்டு கணவர் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டார்னா, ஆண்டவரே சரி சரி ஃபாஸ்டிங்கை நாளைக்கு வச்சுக்கிறேன், இன்றைக்கி சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு தள்ளி போட்டுருவாங்க. அப்படிலாம் போஸ்ட்பான் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், இங்கே ஆண்டவருக்கு அப்படி தான் வந்துச்சு. இந்த கல்லை என்ன செய்யுங்க? அப்பமாய். அவரால் முடியுமா முடியாதா? 5 அப்பம் 2 மீன் அப்படி மாற்றினவரால் கல்லை அப்பமாக்க முடியும். ஆனால் சாத்தான் சொல்கிறான்னு ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. சாத்தான் வேதம் என்ன செய்வான்? ஊதுவான். நிறைய காரியம் சொல்லுவான் சாத்தான். இல்லை, நிறைய காரியங்கள் சொல்லுவான் நம்மகிட்ட. நல்ல நாள் பார்க்குறது, அது பார்க்குறது, இது பார்க்குறது, எக்கச்சக்க காரியங்கள் சாத்தான் சொல்லுவான். அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தானே? இந்த ராசி பலன்லாம் சிலர் பார்ப்பாங்க, கரெக்டாக பார்ப்பாங்க. நம்ம என்ன ராசியில் பிறந்திருக்கோமோ அதை மட்டும் வாசிப்பாங்க. நான் ஒரு நாள் உட்காந்து எல்லாத்தையும் வாசித்தேன். எல்லாம் பார்த்தா ஒரு நாள் இதில் உள்ளதை அதில் போடுறான், அதில் உள்ளதை இதில் போடுறான். சும்மா டப்பாயிச்சு வச்சுருக்கோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் பிசாசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பசியில் என்ன பசி இருக்கோ அந்த பசியில் சோதனை கொண்டு வருவான். சிலருக்கு பண பசி, சிலருக்கு இச்சைங்கிற பசி. எந்த பசியில் இருக்கிறோமோ அதில் பிசாசு எது பலவீனமோ அவருக்கு 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறார். பயங்கரமான பசி, புசியாது இருந்தார்னு இருக்கு. தண்ணி குடிச்சிருக்கலாங்கிறாங்க. 41வது நாள் பயங்கர பசி. 40 நாள் உபவாசம் இருந்த ஆண்டவருக்கு 41வது நாள் யார் வந்தா? அப்பாயின்மெண்ட் கொடுத்தா? யார் தேடி வந்தா? சாத்தான். இல்லை, நம்ம ஒரு நாள் 2 நாள் கூட உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாம சாத்தான் பிரதர், சாத்தான் பிரதர். சிலர் சாத்தானை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. நான் சொல்கிறேன், யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஆட்சியாளரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. சாத்தானை யாரை பார்த்தோம் நம்மளை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, அந்த சோதனையில் ஆண்டவர் ஜெயிச்சிட்டார். அடுத்து உடனே என்ன சோதனை கொடுக்குறான்? 2வது தேவாலயத்தின் உட்பறிக்கை மேலே நுப்பாட்டி தாள புதிய ஆண்டவர் வசனம் சொல்கிறான். ஆண்டவர் வசனத்தை வச்சு மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் சொன்ன உடனே அவன் வசனத்தை வச்சு சோதிக்கிறான். நீங்கள் தாள குதிங்க, அவங்க தூதர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சில நேரத்தில் அப்படி தோணும், செத்துடலாமான்னு தோணும். இல்லை, சிலர்கிட்ட பேசுவான் பிசாசு, செத்துரு தற்கொலை பண்ணிரு, குடும்பத்தோடு தற்கொலை. எத்தனை செய்திகள் வாசிக்கிறோம், குடும்பத்தோடு தற்கொலை பண்ணுகிற செய்தி. அன்றைக்கி ஒரு சகோதரி பிள்ளையை அடிச்சிருக்காங்க, அடித்து ரத்தம் வந்துட்டு கணவர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு தூக்கில் மாட்டிட்டு ஆனால் பிழைச்சிக்கிட்டாங்க ஆண்டவர் கிருபையில். சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? தவறான முடிவை எடுத்துடுறோம். கிறிஸ்தவ பிள்ளைகள் தவறான முடிவை எடுத்துடுறோம்.
நிறைய குடும்பங்களை பிசாசு உடைத்து கொண்டு இருக்கிறான். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கேள்விப்படுறோம். அதுவும் அதிகமாக கிறிஸ்தவ குடும்பங்களில் தான் என்ன செய்யுது நடக்கிறது. ஏன்னா இன்றைக்கு சகிப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லை. இப்படிதானே கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு பொறுமை இல்லை. ஒரு வார்த்தை சொன்னால் பதிலுக்கு ஒரு வார்த்தை சொல்லாமல் இருக்க முடியல. அப்படி தானே அந்த காலத்தில் உள்ள தம்பதியினர்லாம் ரொம்ப பொறுமையாக வாழ்ந்தாங்க. இனி வர்ற காலம் அப்படி கிடையாது. விளம்பரம்லாம் பாருங்கள் டிவியில். இப்போ நிறைய விளம்பரத்தில் கணவர் பாத்திரம் வளர்க்குற மாதிரி காட்டுறான். அப்படிலாம் மக்களை என்ன அப்படி திருப்புறாங்க. ஒருவேளை ஆண்டவருடைய காலம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பிசாசினுடைய காரியத்துக்கு செவி கொடுக்கக்கூடாது. குடும்பத்தை உடைச்சிருவோம். பிசாசு வீட்டுக்குள்ளே வந்தால் குடும்பத்தை உடைச்சிருவோம். சில ஆட்கள் பிசாசுடைய தூதர்களாகவே வருவாங்க. அவங்க வாயிலிருந்து நற்செய்தியே வராது, துர்ச்செய்தியை தான் கொண்டு வருவாங்க. வந்தா இக்கா அவள் ஓடி போயிட்டாலாமே, இவ செத்து போயிட்டானாமே, செய்தி கொண்டு வர்றதே அப்படி செய்தி கொண்டு வர ஆட்கள்லாம் இருப்பாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்ககிட்ட. இல்லையா? இங்கே பாருங்கள், ஆண்டவரை தாழ குதிங்க ஆண்டவரைன்னு சொல்லி ஒரு சோதனை. ஆனால் ஆண்டவரை கேட்கலை. ஆண்டவர் தேவனாய கர்த்தரை என்ன செய்யக்கூடாது, வரிசை வாராதிருப்பாங்க. அதுலேயும் ஜெயிக்கிறார். முதல்ல பசியில் ஜெயிக்கிறார், அதில் ஜெயிச்ச உடனே இதில் ஜெயிக்கிறார். அடுத்த சோதனை பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் என்ன செஞ்சான், காண்பித்து இது எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். இல்லை, இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது ஒரு கட்சி, ஆனால் இன்றைக்கு ஆளுகையில் இருக்கிறது ஒரு கட்சி. அது மாதிரி அவன் சொல்கிறான் சாத்தான், பார்த்தீங்க அப்படின்னா அந்த உலகம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனாய கர்த்தர் ஒருவரே பணிந்து கொள்ளணும், வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது, பணிந்து கொள்ளணும். இந்த 3 விதமான சோதனைகளை ஆண்டவர் என்ன செஞ்சார், ஜெயித்தார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் பிசாசினிடத்திலிருந்து வருகிற சோதனையில் நம்ம என்ன பெறணும், ஜெயம் பெற வேண்டும். பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா யோபுடைய வாழ்க்கையில் சோதனை வந்துச்சு. யோபு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா யோபுடைய சரித்திரம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, யோபுடைய சரித்திரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார் பிசாசிட்ட. இல்லை, யோபு நினச்சான் இது ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த சோதனை. ஏன்னா அவன் சொல்லுவான், அவர் என்னை சோதிக்க பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை, அவர்கிட்ட இருந்து வந்த சோதனையாக தான் அவன் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். யோபுடைய வாழ்க்கையில் வந்து செயல்பட்டது யாரு, பிசாஸ். யோபுடைய வாழ்க்கையில் சாத்தான். சில நேரத்தில் சாத்தான் உடனே நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, சில விக்கிரக கோயில் அங்கே அது இல்லை. சாத்தான் அவன் ஒரு தேவதூதன். சாத்தானை ஆண்டவர் உண்டாக்கலை. சாத்தானை ஏன் படைச்சார் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. சாத்தானை அவர் உண்டாக்கலாம். அவர் படைச்சது தேவதூதன், மிகாவேல் தூதன், காப்ரியேல் தூதன், லூசிபர் தூதன். மிகாவேல் தூதன் யுத்தம் பண்ணுறதுக்காக, காப்ரியேல் தூதன் செய்தி அனுப்புறதுக்காக, லூசிபர் தூதன் இசை ஆராதனை நடத்துவதற்காக. ஆராதனை நடத்துகிறவர்கள், ஆராதனை வீரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பிசாசு என்ன பண்ணிட்டான், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சினிமா சாங்லலாம் எல்லோரும் ஈஸியாக அடிக்ட் ஆகிறதுக்கு காரணம் அது லூசிபருடைய கண்ட்ரோலில் இருந்தது. அவன் பாருங்கள், அவன் வந்து இயேசு கிறிஸ்துவோட பெரிய ஆளாகணும்னு நினச்சான். பிதாவெல்லாம் பெரிய இயேசு கிறிஸ்துவோட அந்த இடத்துக்கு வரன்னு நினச்சான். அவர் தள்ளிட்டார். பைபிளில் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆதியாமத்தில் இருக்கும். அப்படி தானே? என்ன வசனம்? முதல் வசனம், ஆதியிலே தேவன் சசித்தார். அடுத்த வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும். இந்த வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இந்த 2 வசனத்துக்கு இடையிலே கிட்டத்தட்ட நிறையா 400 ஆண்டுகள் இருக்கலாம், 100கணக்கான ஆண்டுகள் இருக்கலாங்கிறாங்க. ஆண்டவர் படைக்கும் போது எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அவனை பரலோகத்திலேருந்து தள்ளி விடும்போது அவன் வந்து ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாற்றினான். பாருங்கள், பிசாசுக்கு நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. நான் பாருங்கள், ஒரு முகாம், வாலிபர் முகாம்க்கு 2 அட்டன் பண்ண போயிருந்தேன். நான் அந்த 2009 காலகட்டத்தில். அப்போது ஒரு டீமாக பிரிச்சுட்டாங்க. பிரித்து என்ன ஒரு டீம் லீடராக போட்டாங்க.
நிறைய விளையாட்டு போட்டி வச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் ஜெயிச்சிருச்சு. ஆனால் ஒரு கப்புக்கு ஃபைனலாக கொடுப்பாங்க. அது என்ன கப்புன்னா ரோலிங் கப். என்ன கப்பு? ரோலிங் கப்பு என்னென்னா கேம்ப் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது கொடுத்துட்டு வந்துடும். இப்போ எங்கள் டீம் ஜெயிச்சு மேடையில் பெரிய ஊழியக்காரருடைய கரத்தில் அந்த கப்பை கொடுக்குறாங்க. நான் வாங்கிட்டு பயங்கர சந்தோஷம், வந்து பயங்கர ஆட்டம் பாட்டம். பார்த்தா கப்பு 2 உடஞ்சிருச்சு. ஆனால் திரும்பி கொடுக்கணும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு நெகட்டிவ் தாட்டு, நமக்கு காலில் அடிபட்டாலும் ஆண்டவர் தான் காரணம், முள் குத்துனாலும் ஆண்டவர் தான் காரணம், அப்படி ஒரு எண்ணம். அதுமாதிரி கப்பு உடைச்சதுக்கு ஆண்டவர் தான் காரணம்னு நான் நினச்சேன். அப்போ தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், பிசாசு இதை செய்தான், சத்துரு இதை செய்தான். நம்ம சந்தோஷமாக இருக்கிறது யாருக்கு பிடிக்காது? சில மனிதர்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்கல்ல, சத்துருக்கு பிடிக்காது. நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னு நினச்ச உடனே அவன் நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு தான் பார்ப்பான். இப்போ கப்பு 2 உடஞ்சிருச்சு. எனக்கு ஒரே பயம், கொடுத்தா திட்டுவாங்களோ என்ன செய்வாங்களோ அப்படின்னு. ஆனால் ஜோம் பண்ணிட்டு அந்த கப்பை உடஞ்சிட்டுன்னு அவங்க ஒன்றுமே சொல்லலை. பரவாயில்ல பிரதர் இருக்கட்டும் அப்படின்ட்டான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், சத்துரு சில நேரத்தில் நமக்கு சோதனை கொண்டு வருவாங்க. சாத்தானிடத்திலிருந்து வந்த சோதனை யோபுடைய வாழ்க்கையில். யோபு மனைவி சொல்கிறா, தேவனை தூசித்து ஜீவனை என்ன செஞ்சிடும், விட்டுரும் அப்படிங்கிறோம். தேவனை தூசித்து, ஒரு ஊழியக்கார் சொன்னார், அவ தேவனை துதித்து சொன்னால் தமிழ் பைபிளில் தப்பாயிட்டு அப்படின்னு. நானும் எப்ரே மொழி தெரிஞ்ச நம்ம பிரேஜம் ஐயரில் கேட்டேன், ஐயா அதில் என்ன போட்டிருக்குன்னா, அவங்களும் தேவனை ஆசீர்வதித்து ஜீவனை விடுன்னு தான் போட்டிருக்கேன். அவள் ஆசீர்வதித்து சொன்னாலும் தூசித்து சொன்னாலும் துதித்து சொன்னாலும் மொத்தத்தில் இன்னொரு பக்கம் தப்பு இல்லை. சாவ சொன்னது கரெக்டாக. சில மனைவிமார் பார்த்திங்கன்னா அதிகாலையில் நல்லா ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு 8:45 சட்னியில் உப்பு இருக்காது. கணவர் சாப்பிடும்போது கோவம் வரும், சண்டை முத்திரும். உன்னை கெட்டின நாள்லேருந்து நான் நல்லா சாப்பிட்டது இல்லைம்பாரு. நீ என்ன போட்டு வந்தன்றவாரு டக்குன்னு. உமர் முகரக்கட்டைக்கு இதுவே அதிகம், நம்ம வாங்கி சும்மா இருக்காது. நீ நல்லா இருந்தால் வீடு விளங்க, அப்படி இப்படி நீர் செத்தா வீடு விளங்கும், வார்த்தை விட்டுருவாங்க, நீர் சாவும்லாம் சொல்லிடுவாங்க. அப்புறம் அவர் கோவத்தில் தட்டை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவார். போன பிறகு இந்த அக்காவுக்கு ஒரு 11 மணிக்கு பயமாக இருக்கும். ஐயோ நம்ம நாக்கு வேறு கருணா காய்ச்சி, இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நைஸாக ஃபோன் அடிக்கிறது, என்னங்க இருக்கீங்களா? அவர் சொல்லுவார், ஒன்றை கொல்லாமல் போக மாட்டேன்டி. சரியா? ஆமாம். சில நேரங்களில் பார்த்தா நிறைய குடும்பங்களில் இது நடக்குது. அப்படிதானே? பிசாசு தான் குடும்பத்துக்குள்ளே சண்டையை மூட்டி விடுவான். நம்ம சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காது. இப்போ சில நேரத்தில் அமைதியாக இருந்துடும். அதான் ஆண்டவர் சொல்லி, விவாதம் வர்றதுக்கு முன்னாடி விட்டுறணுமா. பிரச்சனை ஆகும்னு நமக்கு தெரியும் முன்னாடியே. இதை நம்ம சொன்னால் பிரச்சனை ஆகும், சொல்லக்கூடாது. கவனமாக நம்ம இருக்கணும். அப்போ பாருங்க, யார்கிட்ட இருந்தெல்லாம் சோதனை பார்த்துருக்கோம் சொல்லுங்கள்? தேவனிடத்துலேருந்து, பிசாசினிடத்து. அடுத்து மனிதனிடத்திலிருந்து வர்ற சோதனை. பாருங்க, மனிதனிடத்திலிருந்து சோதனை வரும். எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா, மத்தேயு 22 எடுத்துக்குங்க. அதனுடைய 35 வாசிங்க. மத்தேயு 22:35 பாருங்க. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி. இங்கே பாருங்க, மனிதனிடத்திலிருந்து ஆண்டவருக்கு சோதனை வந்துச்சு. இதில் ஆண்டவர் ஜெயிச்சிட்டார், இப்படிதானே? இப்போ மனிதனிடத்திலிருந்து என்ன வரும்? சோதனை வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எது பிரதான கற்பனைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டவர் பதில் சொன்னார், அதில் வெற்றி சிறந்தார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களிடத்துலேருந்து என்ன வரும்? சோதனை வரும். பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராஜாக்கள் புத்தகம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. பாருங்க, யாருடைய வாழ்க்கையை யாரை மிரட்டுறா? யாரை மிரட்டுறா? எசபேல் எலியாவை மிரட்டுறா. இதில் முந்தின அதிகாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா, எலியா என்ன செஞ்சிருப்பார்? கர்த்தரே தெய்வம்னு சொல்லி நிரூபித்து காட்டியிருப்பார். இப்போ பாருங்க, அவள் மிரட்டலுக்கு பயப்படுறான். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, அயன் லேடி. ஜெயலலிதா அம்மையாரெலாம் சொல்லுவாங்க, அயன் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க.
அவங்கள பார்த்தா நிறைய பேர் பயப்படுவாங்க, இப்படிதானே? இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அதுக்கு 1000 மடங்கு பயங்கரமான அம்மா. இதை பார்த்தா எல்லாம் பயந்து நடுங்க வேண்டிய ஆட்கள். அவர் மிரட்டின உடனே இவர் பயப்படுறார். பயந்து என்ன பண்ணுறாரு பாரு, 4வது வசனம் வாசிங்க. இப்போ இவர் என்ன ஜெபம் பண்ணுறாரு? என்ன ஜெபம் பண்ணுறாரு? சாகணும். அவன் என்ன சொல்கிறா? கொல்ல போகிறேங்கிறா. இவர் அதுக்கு பயந்து ஓடி இவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் என்ன ஓட்டலை, செத்துடலாம், ஆனால் அவள் கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, சாகக்கூடாது. சில நேரத்தில் எதிரிகள் முன்னாடி தோத்துறக்கூடாதுன்னு நினைப்பீங்க. நீங்கள் உண்மையாக கத்தரை பின்பற்றினீங்கன்னா எதிரிகள் முன்னாடி தோக்க விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் பெரிய ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எலியா செத்து போனாரா, சாகலையா? சாகவே இல்லைல்ல. எவ்வளோ நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. அவனை கொன்றுவன் மிரட்டுறா, இவர் பயந்து சாகணும், நான் நல்லவன்ல எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரையும் ஜெபம் பண்ணுறாரு. தப்பான ஜெபத்தை தேவன் ஒருபோதும் கேட்குறவர் அல்ல. சில நேரத்தில் நம்ம தப்பாக ஜெபம் பண்ணுவோம், நம்ம விவரம் இல்லாமல் ஜெபம் பண்ணுவோம். அதை ஆண்டவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், கேட்கவே மாட்டார். இன்றைக்கு வரைக்கும் எலியா சாகலை. ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை பார்த்து கர்த்தர் சொன்னார், எலியா வந்தாயிடுச்சு அப்படின்னார். அவனை பார்த்து எலியாவுடைய ஆவி உடையவனா யோவான் ஸ்நானகன் பிறந்தான். பாருங்க, இங்கே தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிற காரியத்தை நம்ம பார்த்துருக்கோம். நான் சொன்னேன் 4 பார்க்கணும். இப்போ எத்தனை பார்த்துருக்கோம்? என்னதெல்லாம் கடைசியாக ஒரு வசனத்தை வாசி முடிச்சிடலாம். திருப்பிக் கொள்ளுங்க. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 12 வாசிங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி 14 வாசிங்க. பாருங்க, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே. இது 4வது சோதனை யார் இடத்துலேருந்து வருது? தன்னிடத்திலிருந்தே வருது. யார்கிட்ட இருந்து வருது? நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிசாசு குறுக்க வர்றதே கிடையாது. நம்மளே தப்பு செஞ்சுட்டு பழியை தூக்கி யார் மேலே போடுறது? பிசாசு மேலே போடுறது. சிலர் மேலே கோபத்தில் இருக்காங்க. 40 நாள் உபவாசம் இருந்த இயேசு கிறிஸ்துவை நேரில் வந்து சந்திக்கிறான். சிலர் வாழ்க்கையிலும் வர்றதே இல்லை. நம்மளாவே தப்பு பண்ணிட்டு பழியை தூக்கி யார் மேலே போட்டுறது? பிசாசு மேலே போட்டுறது. சரியா? நம்ம சுய இச்சையினாலே நம்மளாவே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்பட்டுட்டு பழியை தூக்கி பிசாசு மேலே போடக்கூடாது. உங்களை 4 விதமான சோதனை. முதல் சோதனை தேவனிடத்திலிருந்து வர்றது, 2வது பிசாசினிடத்துல, 3வது மனுஷனிடத்திலிருந்து வர்றது, 4வது நம்மிடத்திலிருந்தே அது சோதனை. ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் முடிஞ்சவங்க முழங்கால் படிடுங்க, முடியாதவங்க எழுந்து நில்லுங்க. இல்லை உட்காந்துருந்து தான் ஜெபம் பண்ணனாலும் உட்காந்துருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உண்மையாக ஜெபம் பண்ணணும், வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே, ஒரு விஷயம், உம்முடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய மகிமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இடத்துல ஆண்டவரே நீர் இறங்கி கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஆண்டவரே, சோதனையில் தப்பிக்கொள்வது எப்படிங்கிற தலைப்புல நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மிடத்திலிருந்து வருகிற சோதனை, அப்பா மனிதனிடத்திலிருந்து வர சோதனை, பிசாசினிடத்திலிருந்து வர சோதனை, ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து வர சோதனை, எல்லா சோதனையிலையும் நாங்கள் ஜெயிக்கணும். சில நேரத்தில் மனிதனுக்கு அவனுக்கு உண்டாகிற புகழ்ச்சியே சோதனை. எல்லா சோதனையிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒரு காலத்தில் ஆண்டவர் அறியாமல் இருந்தேன். எங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு பிஸ்னஸ் பண்ணுற குடும்பமாக இருந்தோம்.
மாட்டோம். படிக்கும் போதே 12ஆம் வகுப்புல பயங்கர சேட்டைக்காரனா இருந்தேன். டெய்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகணுங்கிற நிலைமையெல்லாம் என் வாழ்க்கையில இருந்தது. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினா, நம்முடைய பிள்ளையாய் மாற்றினா. இன்னைக்கு அவருடைய பிள்ளையாய் எடுத்து என்னை பயன்படுத்துறா. இன்னைக்கு இயேசு ராஜாதி ராஜா உங்களை தேடி வந்திருக்கிறா. சாதாரண மனிதரா வந்து இடத்தை விட்டு நீங்க திரும்பி போக கூடாது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சோதனை, குடும்பத்தில் இருக்கிற சோதனை, கடன் பிரச்சனை, என்ன சோதனையில மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களோ, ரகசிய பாவங்களா இருக்கலாம், யாருக்கும் தெரியாத வாழ்க்கையா இருக்கலாம், எல்லாவற்றையும் இன்றைக்கு அறிக்கையிடுங்க. இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறா. இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகளையும் ஜெயத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே விழித்திருந்து ஜெபிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்ப உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய ஆவி அளவுக்கு அதிகமாய் ஊற்றப்படுவதாக. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை ஆண்டவர் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரை சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல, உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையை மாற்றும்படி வந்திருக்கிறா. ஆமென், ஆமென். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரட்சிக்கப்படாம இருந்தீங்கன்னா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. மனம் திரும்பாம இருந்தீங்கன்னா மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளுங்க. என் வாழ்க்கை இன்னும் மாறல, ஒரு பெயர் கிறிஸ்தவனா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா, ஒரு பண்டிகை கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறட்ட ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஒரு உயிர் உள்ள கிறிஸ்தவனாய், ஒரு உயிர் உள்ள சாட்சியாய் கர்த்தர் என்ன மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, வந்திருக்கிற திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமை செய்திருக்கிறேன், எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிற ஆண்டவரே. மற்றவங்களை பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடி என்னையும் ஆண்டவரே திருச்சபையாரையும் கர்த்தர் ஆண்டவரே பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வீராக ஆண்டவரே. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.